என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு எழுதின 4வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எப்படி சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கோபமானது உங்களுக்குள் பாவமாய் உருவாகாதபடிக்கு அதை விட்டு விலகி வாருங்கள், உங்கள் கோபம் தணிந்து போகட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, பல சமயத்தில் உன் குடும்ப வாழ்க்கையிலும் வேலை ஸ்தலத்திலும் உனக்குள் தலைக்கு ஏறுகிற அந்த கோபத்தினால் பல சமயங்களில் அதை நீ கட்டுப்படுத்த தவறும் பொழுது அல்லது அதிலேயே நிலைத்து நிற்கும் பொழுது அது உன்னை பாவத்துக்கு நேராய் நடத்துகிறது அல்லவா? அது பாவத்துக்கு நேராய் உன்னை நடத்துவதற்கு முன்பாக உங்கள் கோபத்தை விட்டு வெளியேறுங்கள், உங்கள் கோபம் தனியட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, ஒருவேளை உன் கணவன், உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் பெற்றோர்களிடத்தில் கோபப்பட்டு நீ நடந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் உடன்தானே அந்த கோபத்தை விட்டு வெளியே வா. அந்த இடத்திலே உனக்குள் இருக்கிற அந்த கோபம் தணிந்து போய் அந்த கசப்புணர்ச்சிகள் உன்னை விட்டு வெளியேறி அவர்களோடு கூட ஒப்புரவாகு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், பாவத்திற்கு இடம் கொடுத்து விடாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, சிலுவையில் நமக்காக பாடுகளை சகித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் நிறுத்த ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களால் நிச்சயமாய் கோபத்தை மேற்கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்துங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.